ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை போல ஒருவரும் இல்லை. அதை தான் இன்றைக்கு வசனத்தில் படிக்க போகிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? God is not a magician, but he is majestic. நம்முடைய தேவன் மந்திரங்களை செய்கிற தேவன் அல்ல, அவர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர். நம்ம வாழ்க்கையில் நிறைய மெஜிஷியன்ஸை பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், நேரில் பார்த்துருப்போம். அநேக மந்திரங்களை செய்வார்கள். அவைகள் எல்லாம் தந்திரங்களாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு ஒரு மாயையாய் தெரிகிற காரியம். ஆனால் தேவன் மாயைகளை செய்கிறது கிடையாது, மகிமையானவைகளை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அவர் மாட்சிமை உள்ள காரியங்களை செய்கிறார், மகத்துவம் உள்ள காரியங்களை செய்கிறார். அவர்தான் உங்களுடைய தேவன். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. வாட் ஜீசஸ் டஸ் இஸ் நாட் மேஜிக் பட் மெஜஸ்டிக். மாட்சிமை, மகத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒருவராலும் யோசிக்கவே முடியாது, அளவிட முடியாத காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் வெளியில் சென்று மேலே வானத்தை பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகத்துவம், மாட்சிமை என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கண்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரிகிறது. ஆனால் விண்வெளிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த வானத்திற்கு எல்லையே கிடையாது. இன்னும் பலவிதமான கோள்கள், நட்சத்திரங்கள் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்போ தேவனுடைய மாட்சிமை, மகத்துவம் என்பது அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவன் தான் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். அவர் செங்கடலை பிளக்க முடியும், அவரால் யோர்தானை பிளக்க முடியும், 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க முடியும், கடல் மேல் நடக்க முடியும், உங்கள் அலைகளையும் காற்றையும் அவரால் அடக்க முடியும். எப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை பார்க்கிலும் அதிகமான காரியங்களை, மாட்சிமையான மகத்துவமான காரியங்களை செய்யும் ஒரு வல்லவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். What God does are miracles and he is majestic. He is magnificent and he is marvelous. உங்கள் தேவன் மாட்சிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர். அவரை போல் ஒருவரும் கிடையாது. ஆகவே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்களாக இருந்தாலும் அதை தேவனால் நிகழ்த்த முடியும். அவர் உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தின் நாளாக இருக்கிறது. தேவனை பிரம்மாண்டமான தேவனாய் பாருங்கள், நிகரில்லாதவராக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதமான காரியங்களை அவர் இன்றைக்கும் நிகழ்த்துவார். அவர் அவ்வளோ வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லவர் உங்களுடைய தேவனாக, நண்பனாக இன்றைக்கும் இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துங்க.